ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைன் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெறும் வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு ஒரு காராவோட ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். இதுக்கு என்னடா வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்க்கல தான் இதோட சீக்ரெட்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒரு வெள்ளைப்பூடை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 காஞ்ச மிளகாயை ஒரு 1/4 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மையாக அரைக்கும். இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அதை நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கிட்டு அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. நம்ம மாவு எவ்வளோ வடைக்கு நமக்கு தேவையோ அந்தளவு எடுத்தால் போதும். மாவு ரொம்ப புளிச்சிடக்கூடாது. ஒரு நாள் அரைச்ச மாவாக மட்டும் இருந்தால் போதும். இது கூட அரிசி மாவு ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இது கூட ரவை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவுலே உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வரையும் ஊற வச்சுருங்க. இப்போ அது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதும். இந்த வதங்கினதை இந்த வெங்காயம் வதங்கினதை நம்ம மாவில் சேர்க்கையில் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி மாவு மாதிரியே இருக்காது. நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு காராவடைக்கும் தனியாக அரைக்கணுன்ற அவசியமே இல்லை. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவையும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் கலந்துக்கோங்க. எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை சைஸில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது. உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நல்லா 1 சைடு வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு காராவடை ரெசிபி இந்த மழைக்காலத்துக்கு வெயில் காலத்துக்குலாம் சூப்பராக நம்ம கடையில் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. வீட்டிலேயே சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோவில் போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.